இந்த வீடு தான் ரொம்பவே அழகான சோனுவோட வீடு. இந்த வீட்டில் பாட்டிமா சோனு 2 பேரும் இருக்காங்க. நம்ம சோனு எப்பவும் போல சுட்டித்தனமான வாழ்த்தனமான பையன். இந்த பையனுக்கு நைட் ஆச்சுன்னா மட்டும் ரொம்பவே பயப்படுவான். அந்த பயத்துலேயும் ஹாரர் ஸ்டோரி கேட்குறத ஒரு நாள் நிப்பாட்ட மாட்டான். அந்த மாதிரி தான் ஒரு நாள் கதையை கேட்கறதுக்கு பாட்டிமா கிட்ட போனான். அந்த டைம் பார்த்து ஜோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. சடனாக கரண்ட்டு டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. உடனே பாட்டிக்கிட்ட, பாட்டி கிளைமேட் சூப்பராக இருக்கு பாட்டி, கரண்ட் கூட ஆஃப் ஆயிடுச்சு பாட்டி, ஒரு ஹாரர் ஸ்டோரி சொல்லு பாட்டி அப்படின்னு கேட்குறான். இன்னைக்கு நான் நிஜமான ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது ஒன்றும் பொய் கதை கிடையாதுப்பா. என்ன பாட்டி பில்டப்பில் பலமாக விடுறீங்க? நீங்கள் எந்த மாதிரி பேய் ஸ்டோரி சொன்னாலும் சரி, நான் எதுக்கும் அசர போகிறதில்ல. நானும் பெரிய பையனாயிட்டேன்ல. நீங்கள் எந்த மாதிரி பேய் ஸ்டோரி வேணாலும் சொல்லுங்கள், உண்மை வேணாலும் சொல்லுங்கள், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீட்டில் கண்ணுக்கே தெரியாத ஒரு நிழல் எனி டைம் நைட்டில் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கே தெரியலை. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு பாட்டி ஆரம்பிக்கும் போதே என்ன குட்டீஸ், ஏதாச்சும் சவுண்டு கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சு குட்டீஸ், அதான் உங்களை கேட்டேன். சரி, ஓகே, என்னன்னு பாட்டிக்கிட்டே கேட்போமா? பாட்டி, இப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுல பாட்டி, அது என்னது அப்படின்னு சோனு கேக்குறான். சவுண்டா? ஒன்னும் சவுண்டு கேட்கலையே, நீ கதைய கேளு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இல்ல பாட்டி, நிஜமாவே ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அது என்னவோ சவுண்டா இருக்கும் பாட்டி, என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சோனு கூப்பிடுறான். பாட்டி என்ன பாட்டி, மூச்செல்லாம் இப்படியா விடுவீங்க? நான்லாம் அப்படி மூச்சு விடலடா, கம்முன்னு வாடா. 2 பேரும் கதவு கிட்ட போகிறாங்க. சோனுவுக்கு கிட்ட நெருங்க பயம் ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது. பாட்டி, நான் உங்கள் கையை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் என்னதான் இருந்தாலும் பயந்துருவீங்கல்ல, வயசானவங்களாச்சே, நான் உங்களை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த டோர் பக்கம் தான் பாட்டி எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, பொறுமையாக திறந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வேளை நிழல் நின்றுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க சோனுக்கிட்ட. பாட்டி, நிழல்லாம் நின்றுச்சுன்னா நான் லெஃப்ட் கையில் அடித்து ரைட்டு கையில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சோனு சொல்கிறான். அப்படியா, சரி, அதுவும் பார்ப்போம், முதல்ல என் கையை விடு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி, இந்த பூனைக்குட்டி தான் நீங்களும் இந்த ஊர் ஆளுங்களும் சொல்கிற கண்ணுக்கு தெரியாத நிழலா? ரொம்பவே அழகாக இருக்கு இந்த நிழல் அப்படின்னு அந்த பூனைக்குட்டியை ஆசையாக தூக்கிக்கிறான். பாட்டி சொல்கிறாங்க, இந்த குளிர் தாங்க முடியாமல் இந்த பூனைக்குட்டி நடுங்கிருக்கு, நடுக்கத்தில் தான் கதவு சவுண்டு கொடுத்துருக்கு. இது தெரியாமல் நானும் கூட சேர்ந்து நிழலாக இருக்குமோன்னு நம்பிட்டேன். சரி வாங்க, மழை பெய்யறதுனால குளிர் ஓவராக இருக்குது, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு பூனைக்குட்டி, பாட்டி, சோனு 3 பேரும் திரும்பி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பாட்டியோட மடியில் சோனு ஒரு பக்கமும் பூனைக்குட்டி ஒரு பக்கமும் அப்படியே கண்ணு உறங்குறாங்க. பாட்டி 2 பேரையும் தடவி கொடுத்துட்டு அவங்களும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன குட்டீஸ், இது ஹாரர் ஸ்டோரியா, காமெடி ஸ்டோரியா, இல்லை த்ரில்லர் ஸ்டோரியா?